உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். சிவவாக்கியர்னு ஒரு சித்தருங்க. அவரோட கேள்விகள்லாம் அப்படி டான் டான் டான்னு உச்சந்தலையில் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரெண்டு முக்கியமான வரி, பறச்சி ஆவதேதடா பணத்தி ஆவதேதடா, இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அது என்னன்னா, நம்ம மனித உடம்புன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் அதில் எலும்பு இருக்கும், சதை இருக்கும், ரத்தம் இருக்கும், இந்த மாதிரி தானே இருக்குது. இதில் 1ஆம் நம்பர் ஆள் அப்படின்னு அந்த எலும்பில் ஏதாவது நம்பர் போட்டிருக்கா, இவங்க 50வது எண், இவங்க 100வது எண், இவங்க 1000 அப்படின்னு நம்பர் போட்டிருக்கா, அவங்களோட தகுதிக்கு ஏற்பட அப்படின்னு கேள்வி கேட்குறார். எல்லாருக்கும் இருப்பது ஒரே மாதிரியான எலும்பு தான், ஒரே மாதிரியான உடல் வாகுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ஏற்றத்தாழ்வு, பிறப்பால் ஏற்றத்தாழ்வு செய்கின்ற அந்த மனோபாவத்தை கேள்வி கேட்பது நம்முடைய சித்தர்களோட வழக்கம். அப்படித்தான் அவர்கள் ஆன்மீகத்தில் புரட்சியை செய்தார்கள், ஆன்ம நேயத்தில் புரட்சியை செய்தார்கள்ங்கிறத நம்ம நிறைய உணர்ந்துருக்குறோம். இன்றைக்கி வள்ளல் பிரானோட ஒரு பாட்டில் மருந்துன்னு ஒன்று கொடுக்குறாருங்க. மருந்தா, கசப்பாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது கசப்பான மருந்து இல்லை, உயிரை காக்கின்ற மருந்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த உயிரை காக்கின்ற மருந்துக்கு அளவு ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு அப்படின்னா சொல்லுங்கள், நாம் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு 100 வருஷம் வாழலாமே அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை வருது. பார்க்கலாம் அவர் என்ன மருந்தை சொல்கிறார் அப்படிங்கிறது. ஓகே, மருந்து நல்ல மருந்து அப்படின்னு வள்ளல் பிரானோட பாடல். அளவை கடந்த மருந்து யாருக்கும் அருமை 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 மருந்து, உளவிற்கிடைக்கும் மருந்து, ஒன்றும் ஒப்புயர்வில்லாது உயர்ந்த மருந்து, தன்மயமாகும் மருந்து, சிவசாதனர் நெஞ்சில் தழைக்கும் மருந்து, சின்மய ஜோதி மருந்து, அட்ட சித்தியும் முத்தியும் சேர்க்கும் மருந்து. நல்ல மருந்து அப்படிங்கிற பகுதியில் 3ஆம் திருமுறையில் வள்ளல் பிரான் இந்த பாட்டை கொடுக்குறாரு. இதில் குறிப்பாக இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், 3ஆம் திருமுறையிலேயே வள்ளல் பிரானுக்குள்ளே அந்த டிரான்சென்டென்டல் தாட் வந்துடுச்சு. அதாவது இந்த சிலை வழிபாடு, இறை வழிபாடு என்பதை தாண்டி நல்ல மருந்தை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார். அந்த டிரான்சென்டென்டல் தாட் வந்ததுக்கப்புறம் இதுதான் நல்ல மருந்து அப்படிங்கிற புரிதலுக்கு வந்துவிட்டார் 3ஆம் திருமுறையிலேயே. அப்படியான ஒரு பாடலைத்தான் நமக்கு இன்றைக்கி அள்ளி கொடுக்குறார் வள்ளல் பிரான். மருந்து மருந்துன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு. கசப்பாக இருக்கும்னு நினச்சி முகத்தை சுளிக்க வேண்டாம். இனிப்பான மருந்து, அமுதத்தை தருகின்ற மருந்து, உயிர் காக்கும் மருந்து, உணர்வை காக்கின்ற மருந்து, ஆன்ம எழுச்சியை கொடுக்கின்ற மருந்தை வள்ளல் பிரான் கொடுக்கிறார். பாருங்க முதல் வரிய, அளவை கடந்த மருந்து யாருக்கும் அருமை 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 மருந்து. அளவை கடந்த மருந்துன்னு சொல்கிறாரு. பொதுவாக டாக்டர்ஸ்கிட்ட நம்ம போனால் அவங்க டோசேஜ் எழுதுவாங்க தெரியுமா. சிரப் கொடுத்தா ஒரு 3/4 ஸ்பூன் குடிங்க, மாத்திரைனா இந்த மாத்திரை ஒன்று, அந்த மாத்திரை ஒன்று, இந்த கேப்சூல் ஒன்றுன்னு எழுதி தருவாங்க. அதில் மிக முக்கியமாக சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி அப்படின்லாம் இருக்கும். அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வைங்க, சில சமயம் அது வயிற்றுக்கு கெடுதல், உடல் நலனுக்கு கெடுதல் அப்படின்னெல்லாம் பல குறிப்புகளை நமக்கு சொல்லிடுவாங்க. ஆனால் வள்ளல் பிரான் கொடுக்கின்ற இந்த மருந்து அளவே இல்லாத மருந்து. இதுக்கு இவ்வளோதான் கொடுக்கணும், 1 ஸ்பூன் தான் கொடுக்கணும், 1 கேப்சூல் தான் சாப்பிடணும், ஒரு மாத்திரையில் 2ஆக உடைச்சு பாதி பாதி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறார் பாருங்க, அளவை கடந்த மருந்து யாருக்கும் அருமை 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 மருந்து. இதாங்க ரொம்ப முக்கியம். அளவை கடந்த மருந்து, இதுக்கு அளவே கிடையாது. எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் நாமளும் வாங்கிக்கலாம், நாமளும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மருந்து யாருக்கும் அருமை 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 மருந்துங்கிறாரு. அதாவது இந்த உயர்குடியில் பிறந்தவர்களுக்கு தான் இந்த மருந்து கீழான நிலைன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பிறந்தவர்களுக்கு இது கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லா பிறப்பும் ஒன்றுதான், எல்லா பிறப்பும் சமம்தான் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் யாருக்கும். நான் ஏ கிரேடுங்க, எனக்கு மட்டும்தான் இந்த மருந்து கொடுக்கணும், அவரெல்லாம் டி கிரேடுங்க, அவருக்கெல்லாம் இது கிடையாது. இல்லை, எந்த கிரேடாக இருந்தாலும் அது நீ நினைத்து கொள்வது தானே தவிர பிறப்பில் எந்த வேறுபாடும் இல்லை. அதனால்தான் யாருக்கும் என்று சொல்லிட்டு 3 தடவை அருமை அருமை அருமைங்கிறாரு. ஏன்னா அது அவ்வளோ நல்ல மருந்து.
அதில் குற்றம் குறை சொல்லவே முடியாது. எந்த விதமான தவறும் இல்லாத மருந்து, எல்லாருக்கும் பொருந்துவது. எந்த மொழி பேசினாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த செல்வ நிலையில் இருந்தாலும், எந்த கல்வியறிவில் இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவான ஒரே மருந்து. அதனால் அருமை 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 அப்படின்னு அடுக்கி சொல்கிறாரு. அடுத்த என்ன குவாலிஃபிகேஷன் சொல்கிறார் பாருங்க. உளவிற்கிடைக்கும் மருந்து ஒன்றும் ஒப்புயர்வில்லாத உயர்ந்த மருந்து. சரி, இந்த மருந்து எங்கெங்க கிடைக்கும்? எந்த ஹாஸ்பிட்டல், எந்த டிஸ்பென்சரி, எந்த ஃபார்மசி? வாங்க வாங்க போய் தேடிட்டு வந்துடலாம். இல்லை கூகுளில் ஆன்லைன் போடுங்க, எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கலாம்னா வெளியில் கிடைக்கிற மருந்து இல்லை, கடையில் கிடைக்கிற மருந்து இல்லை, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுக்குற மருந்தும் இல்லை. உளவிற்கிடைக்கும் மருந்து. அதாவது உங்களோட உள்ளத்தில், உங்களோட மனசில் தான் இந்த மருந்து இருக்கும். அங்கே தான் இதை நீங்கள் தேடி பார்க்கணும், அங்கே தான் போய் வாங்கணும், அங்கே தான் போய் சாப்பிட்ணும் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு மருந்தை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் வள்ளல் பிரான். உளவிற்கிடைக்கும் மருந்து. அடுத்தது ஒன்றும் ஒப்புயர்வில்லாத உயர்ந்த மருந்து. இது வேற கூடுதலாக சொல்கிறார் பாருங்க. இதுக்கு ஈக்குவலாக, சரி இந்த மாத்திரை இல்லைங்க, இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள மாத்திரை இல்லை, இதை கொடுக்கவா அப்படின்னு திரும்ப நம்ம டாக்டர்கிட்ட ஓடி போய் கேட்போம். டாக்டர் இந்த மாத்திரை தான் இருக்கான், இது இல்லையா? அவரும் அதை பார்த்துட்டு சரி பரவாயில்ல இதை வாங்கிக்கோங்க அப்படிம்பார். ஆனால் ஒப்புயர்வில்லாத உயர் மருந்து, இந்த மருந்துக்கு சப்ஸ்டியூட், இந்த மருந்துக்கு மாற்று, இந்த மருந்து இல்லைன்னா இதை வாங்கிக்கோங்க, இது 10 கிராம் இல்லைன்னா இது ஒரு 15 கிராம் வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எல்லோருக்கும் பொருத்தமாக, எல்லோருக்கும் உயர்வாக, எல்லோருக்கும் சிறப்பாக பொருந்துவதாக இருக்கக்கூடிய ஒரே மருந்து இந்த மருந்து தான். அடுத்தது பாருங்க. தன்மயமாகு மருந்து சிவசாதனர் நெஞ்சில் தழைக்கு மருந்து. தன்மயமாகு மருந்துன்னா என்ன அர்த்தம்? தன்மயம். இப்போ நாம் நடக்கிறோம் அப்படின்னா பாருங்க, அந்த அம்மா போகிறாங்க, அந்த ஐயா போகிறாங்க, அன்பே உருவு அவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக மகாத்மா காந்தியை நினச்சா ஹீ இஸ் தி வாக்கிங் அஹிம்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே தன்மயமாகி நிற்பது அப்படிங்கிறது அதுதான். புத்தர் என்று எடுத்துக்கொண்டால் ஹீ இஸ் த வாக்கிங் மெடிடேஷன் அப்படிம்பாங்க. அதாவது அவர்களே அந்த உணர்வாக உருமாறி நிற்பது. அந்த மாதிரி தன்மயமாகுதல் நமக்கு இயல்பாக வேண்டும். நாமே இந்த மருந்தாக மாறி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சிவசாதனர் நெஞ்சில் தழைக்கும் மருந்து. சாதனர் நெஞ்சில்னு ஒரு வார்த்தையை அழகாக கொடுக்குறார். சாதகம் செய்வது, இதுவே என்னுடைய வாழ்க்கை என்று திரும்ப 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 அந்த உணர்விலேயே தக்க வைத்துக் கொள்வது, அந்த உணர்விலேயே வாழ்வதைத்தான் சாதனம் செய்வது, சாதனை செய்வது, சாதகம் செய்வது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் சாதனை செய்துட்டாங்கன்னு நம்மெல்லாம் கைதட்டுவோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏதோ ஒரு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். எப்படி செஞ்சாங்க? அவங்க சிறு வயதிலிருந்தே அதற்காக பயிற்சி எடுத்து அவர்கள் அந்த துறையில் சாதனை அல்லது சாதனம் செய்து சாதனராக மாறி நிற்கிறார்கள். விளையாட்டில் ஒருத்தங்க ஃபேமஸாக இருக்காங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப அந்த துறையை, அந்த தொழிலை, அந்த கலையை பயிற்சி செய்தார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த சாதனர் என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு பொருந்தும் இல்லையா? அப்போது அன்பையும் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். ஒருத்தர் மேலே சல்லுன்னு கோபம் வருதுன்னா ஒரு நிமிஷம் நிதானமாக இருந்து கோபத்தை அமைதிப்படுத்தி விட்டு அன்பாக 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 இரு என்று நமக்கு நாமே சொல்லிக்கொள்வதைத்தான் சாதனர் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். சரி, வேற என்ன குவாலிஃபிகேஷன் சொல்கிறார் பாருங்க. சின்மய ஜோதி மருந்து அட்ட சித்தியும் முத்தியும் சேர்க்கும் மருந்து. பொதுவாக இந்த சாமியார் அல்லது துறவரம் மேற்கொண்டவர்கள்ட்ட போய் பக்தர்கள் வேண்டுறாங்கல்ல, அப்போது திடீர்னு கையை நீட்டி அவங்க லிங்கத்தை வரவழைப்பாங்க. இல்லை நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று வரவழைச்சு இந்தா வச்சுக்கோ பக்தரே, உன் பக்தியை மெச்சினேன் அப்படின்லாம் கொடுப்பாங்கல்ல. அப்படி கொடுக்கின்ற ஒரு விஷயம் இல்லை இது. சித்தியும் முத்தியும் கொடுக்கின்ற விஷயம் என்றால் அது மனசில் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். கையை நீட்டினால் மேஜிக் கொடுப்பது மாதிரி, மேஜிக் மாதிரி கொடுக்கின்ற ஒரு பொருள் இல்லை. இது நம்முடைய வாழ்வியலாக மாற வேண்டும். தினம் தினம் ஒவ்வொரு உள்மூச்சிலும் ஒவ்வொரு வெளிமூச்சிலும் இதுவே நம்முடைய அடையாளமாக மாறி இவர் இன்னார், இந்த சாதனை, இந்த சாதனர் என்று சொல்ல வேண்டிய ஒரு கருத்து, ஒரு மருந்து எது என்றால் வள்ளல் பிரான் திரும்ப திரும்ப சொல்லுவது அன்புதான், காருண்யம்தான், சிவம்தான், பேர் இரக்கம்தான், இரக்கம்தான் என்பதை சொல்லுகின்ற ஒரு மருந்து பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
இந்த மருந்து கசப்பு மருந்து இல்லை, இனிப்பு மருந்து. எல்லோரும் உண்ணலாம், பிறருக்கும் உண்ண கொடுக்கலாம். செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.